தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இத்தனை வருஷம் 2 பேரும் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணாங்க. அதனுடைய கோபம், அவங்க நல்லா ஆட்சி பண்ணியிருந்தால் இத்தனை கோபம் இருந்திருக்காது மக்களுக்கு. நிறைய ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் வந்தால், ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சோம். அதை கொடுத்த தமிழ் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஆட்சிக்கு வர தாவேகாவும் இவர்களைப் போல செயல்படாமல் நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நல்லாட்சி கொடுக்கலனா அவங்கள கேள்வி கேட்பது நம்மளுடைய முதல் கடமை. அதையும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு மாற்றம் வருமா 1% வாங்குவீங்களா, 10% வாங்குவீங்களா, 10 ஓட்டு வாங்குவீங்களா, இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா போகிற இடத்துல எல்லாருமே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய பலன் இன்றைக்கி கேள்வி கேட்ட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது சும்மா ஏதோ இப்போ ஓட்டு போட்டதுனால ஐயோ தற்குறிகள்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு திரும்பவும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இது தளபதி சொன்ன மாதிரி தான். அந்த தற்குறிகள் தான் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாகவும் தமிழ்நாட்டுக்கு ஆச்சரியக்குறியாகவும் மாறியிருக்காங்க. இது சும்மா விஜய்க்காக ஓட்டு அப்படிலாம் இல்லை. நீங்களாம் பண்ணின தப்பு, அதுக்கான பலன் அதை அப்போ அனுபவிக்கிறீங்க. ஒரு முதல்வரே தோற்கிறாருன்னா இப்போ மக்கள் அந்த இடத்துல எவ்வளோ வெறுப்பில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் திமுக கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்காது. ஒருத்தங்க வராங்கன்னா அவங்கள அமைதியாக விட்டாவே அவங்க வேலையை செஞ்சுட்டு போவாங்க. இவ்வளவு தூரம் நோண்டி தேவையில்லாமல் கடுப்பேற்றி அதை மக்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்க. யார் மேலே தப்பு, யாருக்கு ஓட்டு போடணுன்னு. அதை சிறப்பாக செஞ்ச மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆட்சி மாற்றம் நல்லதாக நடக்கும், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நன்றி.